அனைவருக்கும் மதிய வணக்கங்க. இன்றைக்கி நம்ம செடிகளுக்கு ஒரு முக்கியமான உரங்கள் கொடுக்க ரெடி ஆகிட்டே இருக்கும். அந்த உரங்கள் எப்படி தயாரித்தேன், எந்த மாதிரி கொடுத்தன்றது தாங்க இந்த வீடியோ. 100% ரிசல்ட் கொடுக்குங்க. செடிகள் அசூர வளர்ச்சி கிடைக்குங்க. பூக்களை அள்ளி கொடுப்பாங்கங்க. என்னென்னு நீங்கள் அப்படி பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஊற வச்சிடணும். ஊற வச்சதை எடுத்து நம்ம தொட்டிகளுக்கு மேலே நம்ம போட்டு விட வேண்டியது தாங்க. வந்துகிட்டே இருக்காங்க. யாருன்னு பாருங்கள். இவங்களை எந்த முறையில் செஞ்சன்றதை பார்ப்போம் வாங்க. அப்படியே நேந்திரம் பழம், நல்லா கனிஞ்ச பழத்தை நான் துண்டுகளாக கட் பண்ணிட்டேங்க. அந்த தோலையும் நான் விட்டு வைக்க மாட்டேங்க. ஏன்னா பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிற ஒரு பழம்தான். அதனால் வாழைப்பழ கரைசலில் நம்ம வாழைப்பழத்தை நல்லா கரைச்சி விட்டுட்டேங்க. அப்படியே வாழைப்பழ தோலையும் அதிலையே போட்டுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப சின்னதாக கட் பண்ணல, ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி அதில் போட்டுட்டாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டிருந்தேன். அப்புறம் நம்ம வீட்டில் என்னென்ன காய்கறி வேஸ்ட்டு கழிவுகள் வந்துச்சோ அத்தனையும் அதில் போட்டு ஊற வச்சிட்டேங்க. அப்படியே கொஞ்சம் பூண்டுத்தூள், வெங்காயத்தூள், அப்படியே முட்டை, வேக வச்ச முட்டை, இதையும் நல்லா உடச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சாச்சுங்க. கலந்து வச்சு ஒரு வாரம் கழித்து 1:10 ரேஷியோவில் நான் செடிங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன். நான் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க. ஏன்னா இதில் ப்ரோட்டீன் சத்தும் இருக்குது, பொட்டாசியம் எல்லாமே இருக்குது. நம்ம செடிகளுக்கு வேரூட்டியாக இது செயல்படுங்க. இந்த முட்டையுடைய மஞ்சள் கருவை நம்ம மேலே தெளிக்கும் பொழுது வேறு அணிலோ வேறு பூச்சி தாக்குதலோ வராதுங்க. காரணம், முட்டையோட மஞ்சள் கருவுக்கு பூச்சி தாக்குதல் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அந்த வாசனை நிறைய பறவைகளுக்கும் பூச்சிகளுக்கும் பிடிக்காதுங்க. ஆனால் நம்ம செடிகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா வளர்ச்சி கொடுப்பாங்க, பூக்கெல்லாம் அள்ளி கொடுப்பாங்க. இந்த மாதிரி முறையில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 100% ரிசல்ட் இல்லைன்னா எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். இருந்தால் அதையே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல வளர்ச்சி வருங்க. நான் ஒரு சைடு இதை கொடுத்துருக்கேன், ஒரு சைடு நேற்று கருப்பு உளுந்து, பச்சை பயிறு, கேழ்வரகு, வெந்தயம் மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் கொடுத்துருக்கேன். எப்படி பார்த்தாலும் இப்போ நம்ம கீழே வந்தாச்சுங்க. ஒரு 70 செடிக்கிட்டே இருக்குது. அதனால் 2ஆக பிரித்து 2 பக்கமும் கொடுத்துருந்தேங்க. நான் அறுவடை டெய்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நிறைய கொடுக்கலங்க. ஏன்னா இப்போ நம்ம இடம் மாற்றி வச்சதுனால குறைவாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இன்னும் ஒரு 2 வாரங்களில் நல்லா கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க. பூக்களெல்லாம் கொத்து கொத்தாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி கத்திரிக்காயும் கொத்து கொத்தாக பிஞ்சுகள் இருக்காங்க. வெண்டையும் 3, 4ன்னு கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. மற்ற செடிகள்லாம் இனிமேல் தான் விதைகள் போடலான் இருக்கேன் நான். ஏன்னா மேலேருந்து கீழே கொண்டு வந்ததுனால இன்னும் போடலைங்க. நீங்கள் அடுத்த டைம் பார்க்கும்போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த ரோஜா பூக்கள் கூட சைஸ் பெருசாக வரும். இப்போ ஒரு சிறிய அளவில் இருக்குது இல்லைங்களா, அது பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் நல்லா பெருசாக வரும். நீங்கள் இந்த மெத்தடில் கொடுங்க. நம்ம கடையில் போயிட்டு செலவு பண்ணி தான் எந்த உரங்களும் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டில் தயாரிக்கிற எல்லா உரங்களும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியலன்னா கடையில் வாங்குங்க. கடையில் வாங்குறது நான் பெஸ்ட் இல்லைன்னு சொல்லலைங்க. நம்ம செலவில்லாமல் வீட்டில் செய்கிறது இது.